ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் நம்மளுக்கு நியூ சிலபஸில் கலை சொற்கள், அதாவது ஆங்கில சொற்களை தமிழ் சொல்லாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு 10 மார்க் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சம்மந்தமாக நம்மளுக்கு எந்தெந்த புக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைனாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சில கலை சொற்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருப்பேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். அனிமல் செல், விலங்கு செல், பேட்ரி, மின்கல அடுக்கு, பைனாமியல், இரு சொல் பெயர், பாய்லிங், கொதித்தல், செல், மின்கலன், கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னா என்னென்னா மரபு மின்னோட்டம், கண்டக்டர், மரபு கடத்திகள், கண்டக்டர்னா கடத்திகள், கண்டக்டிவிட்டி அப்படின்னா கடத்துத்திறன், காரல்ஸ் அப்படின்னா பவளங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மேபி இது வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாசிஃபிகேஷன், வகைப்பாடு. குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது பசுங்கணிகத்தை குறிக்கும். இதே குரோமோபிளாஸ்ட் அப்படின்றதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கணும். ஓகேங்களா? குளோரோ அப்படின்னா பசுங்கணிகம்னு சொல்லுவோம், குரோமோ அப்படின்னா வண்ணக்கணிகம்னு சொல்லுவோம். செல் வால் அப்படின்னா செல் சுவர், கண்ட்ராக்ஷன் அப்படின்னா சுருங்குதல், கண்டன்சேஷன் அப்படின்னா ஆவி சுருங்குறதை தான் நம்ம சொல்லுவோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்கணும். கண்ட்ராக்ஷன் அப்படின்னா சுருங்குதல், கண்டென்சேஷன் அப்படின்றது ஆவி சுருங்கதை குறிக்கும். கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா படிகமாக்கலை குறிக்கும். நெக்ஸ்ட்டு கர்ட்லிங்ன்றது பால் உறைந்து தயாராகிறத குறிக்கும். டயஃப்ராகிராம் அப்படின்றது வந்து உதர விதானத்தை குறிக்கும். ட்ரை செல் அப்படின்னா உலர் மின்கலன். அடுத்து டைகோ டைலெனன்ஸ், இது வந்து கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இருவித்தலை தாவரங்களை குறிக்கும். எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டம், எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அப்படின்றது மின் சுற்று. நெக்ஸ்ட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்றது எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலை குறிக்கும். எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா விரிவடைதல். ஃபியூஸ் அப்படின்றது மின் உருகியை குறிக்கும். ஃபியூஸ் போயிடுச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்றது சுடர் செல்கள். ஃப்ரீசிங் அப்படின்னா உறைதல். ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா நொதிக்க வைக்கிறது, ஃபர்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, நொதிக்க வைக்கிறத குறிக்கும். க்ரீன் கிளாண்ட் அப்படின்னா பச்சை சுரபி. ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்றது வெப்ப விளைவு. இன்சுலேட்டர் அப்படின்னா காப்பான்கள். ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா இனத்தை காண்றதல் அப்படின்னு அர்த்தம். இன்வெர்டபிரேட் அப்படின்றது முதுகெலும்பு இல்லாதது. ஓகேங்களா? வெர்டபிரேட் வேறு, இன்வெர்டபிரேட் வேறு, செக் பண்ணிக்கணும். அடுத்து லியூகோபிளாஸ்ட் அப்படின்றது வெளிர்கணிகத்தை குறிக்கும். மேலே பசுங்கணிகம் பார்த்தோம், ஓகேங்களா? வண்ணக்கணிகம் பார்த்தோம். இது என்னது? வெளிர்கணிகம். 3க்கு வித்தியாசத்தை பார்த்துக்கணும். குளோரோபிளாஸ்ட்டு, குரோமோபிளாஸ்ட்டு, லியூகோபிளாஸ்ட். ஓகேங்களா? லியூகோபிளாஸ்ட் அப்படின்றது வெளிர்கணிகத்தை குறிக்கும். மேக்னெட்டிக் எஃபெக்ட் அப்படின்றது மின்காந்த விளைவு. அடுத்து மோனோகோ டைலெண்டனஸ், இது வந்து ஒரு வித்திலை தாவரம். மேலே வந்து டைன்னு படித்தப்போ அது 2 இருவித்திலை தாவரத்தை படிச்சிருக்கும். மால்ஃபிஜியன் டியூப்லஸ் அப்படின்றது மல்ஃபிஜியன் நுண்குழல்களை குறிக்கும். மைக்ரோஸ்கோப் அப்படின்னா நுண்ணோக்கி. மெல்டிங் அப்படின்னா உருகுதல். நெமட்டோசைஸ்டு, இது வந்து என்ன அப்படின்னா கொட்டும் செல்கள். நெஃப்ரிடியா அப்படின்னா நெஃப்ரிடியா தான் தமிழில். நியூக்ளியஸ் அப்படின்றது உட்கரு. நான் பீரியாடிக் சேஞ்ச் அப்படின்றது கால ஒழுங்கற்ற மாற்றம். ஒய்ஸ்டர் அப்படின்றது முத்துச்சிப்பி, அதாவது கிளிஞ்சில் குறிக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மேலே கொரடல்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ பவளம், அதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது. ஓய்ப்ரஸ் அப்படின்றது முட்டை இடக்கூடியவை சொல்லுவாங்க. ஆர்கனல் அப்படின்னா நுண் உறுப்பு. பேரலல் சர்க்கியூட் பக்க இணைப்பு. பேரண்டல் கேர் பெற்றோர் பாதுகாப்பு. பிளான்ட் செல் தாவர செல். பிளாஸ்டிட் அப்படின்றது கணிகத்தை குறிக்கும். பிளாஸ்மோடஸ்மேட்டா அப்படின்றது வந்து செல்களின் இணைப்பு ஜவ்வு. பீரியாடிக் சேஞ்ச் கால ஒழுங்கு மாற்றம். ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா மின்தடை. ரஸ்டிங் அப்படின்னா துருப்பிடித்தல். சீரியஸ் சர்க்கியூட் அப்படின்னா தொடர் இணைப்பு. இதே ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னா குறுக்கு சுற்ற குறிக்கும். அடுத்து ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது தன்மின் தடையை குறிக்கும். சொலனாய்டு அப்படின்றது கம்பிச்சுருளை குறிக்கும். ஸ்பெக்யூல்ஸ் அப்படின்றது வந்து முட்கள், அதை குறிக்கும். ஸ்ரிங்ஸ் குரல் வலை, இது வந்து இது ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. இன்னொரு புக்லேயுமே நம்மளுக்கு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்டெம் செல் அப்படின்றது மூலச்செல்கள். டாக்ஸானமி அப்படின்னா வகைப்பாட்டியல். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னா ஒரு செல் உயிரினங்கள். விவிப்ரஸ் அப்படின்றது வந்து குட்டி ஈனுபவை. அடுத்தது வெர்னாகுலர் நேம் அப்படின்றது வந்து வட்டார பெயர்களை குறிக்கக்கூடியதான் வெர்னாகுலர் நேம். வெர்டபிரேட்ஸ் அப்படின்றது முதுகெலும்பு உள்ளவை, இதை பார்த்தோம். மேலே வந்து அதை பார்த்துருப்போம். அதே ரிலேட்டட் தான் இங்கே வெர்டபிரேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே பக்கத்து பக்கத்தில் கொடுக்காம தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, முதுகெலும்பு உள்ளவையும் இதையும். ஓகேங்களா? வெர்னாகுலர் நேம் அப்படின்னா வட்டார பெயர்களை குறிக்கும். விஸ்காசிட்டி அப்படின்னா பாகுத்தன்மை. வேப்பரைசேஷன் அப்படின்னா ஆவியாதல். வாட்டர் வேக்குலர் சிஸ்டம் அப்படின்றது நீர்க்குழல் மண்டலம். ஓகேங்களா? இது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னா 7th சயின்ஸில் 2nd டேர்மில் இருக்குது. இதோட ஃபோட்டோ வேணுனாலும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருப்பேன். இதை தனியாக நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. எக்ஸாம் முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். நம்மளோட இதில் டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்மளோட டெஸ்ட் பேட்சஸ் வீடியோவும் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.